ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஒரே ஒரு வார்த்தை அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பக்கம் 8, புதிய ஏற்பாட்டில் 8வது பக்கத்தில் 44வது வசனம், 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கடினமான வேலை, அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கவனமாய் கவனிங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவர்கள், அல்லாவிட்டால் உங்களுக்கு எப்பவுமே எதிரடையாக காணப்படுகிறவர்களை நேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முடியுமா? கை வைத்து காட்டுங்க. ஒருத்தர் கூட முடியல, ஆனால் செய்யணுங்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எதிராளியாக இருக்கிறவர்களை கர்த்தர் அன்பு செலுத்த சொல்லுகிறாரே. தப்பா சொல்கிறாரோ? இல்லை. நம்மை பாக்கியவான்களாக, நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை அது. ஆமென். உங்கள் சத்துருக்கள் என்று சொல்லும்போது பிசாசை அல்ல, லூசிபரை அல்ல, விக்கிரகத்தை அல்ல, அதை போல செயல்படுகிற நபர்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. நேசிக்கணுமாம். சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நாசமா போவேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க. என்னை சபிக்கிறாங்க, அந்த சாபம் அவர்களுக்கு திரும்பட்டும் என்று சொல்லாமல் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. முடியுமா? முடியுமா? முடியணும். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார், நம்மை அப்படி விரும்புகிறார். ஆகையினாலே நாம் அப்படி செய்ய வேண்டுமா? அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பகைக்கிற குடும்பத்தின் நபர்களாக இருக்கலாம், நண்பர்களாக, அல்லவற்ற நம்மோட நண்பர்களாக இருந்தவர்களாக இருக்கலாம், நமக்கு அருகாமையில் குடியிருக்கிறவர்கள் இருக்கலாம். அவர்கள் எப்பொழுதும் நம்மை சண்டை போடுகிறவர்கள், பகைக்கிறவர்கள், நமக்கு பிடிக்காதவைகளை செய்கிறவர்கள், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடினமான பாதை தான், ஆனாலும் செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக எப்போ பார்த்தாலும் நம்மை குறை சொல்லுகிறவர்கள், குற்றப்படுத்துகிறவர்கள், நம்மை ஏளனம் பண்ணுகிறவர்கள், நம்மை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், அவர்களை என்ன செய்வேன்? நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதி. அவங்கள நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கிறீங்க. அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுக்காக பாரம் எடுத்து அவங்க அழியக்கூடாது, அவங்க நரகத்திற்கு போகக்கூடாது, அவங்க எந்த விதத்திலும் அழிந்து போகக்கூடாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நமக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள், நமக்கு விரோதியாக இருக்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை கேவலப்படுத்துகிறவர்கள், நமக்கு எப்பொழுதுமே எதிராக செயல்படுகிறவர்கள், அவர்களை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறார், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இது கடினமான காரியம், ஆனாலும் தேவன் இயேசு எதிர்பார்க்கிற விஷயத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் செய்ய விரும்புகிறார், நாம் செய்ய விரும்புகிறார், நாம் இதை செயல்படுத்த விரும்புகிறார். எனக்கு இது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இது கஷ்டம். நானும் நிறைய நேரங்களில் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், நிறைய நேரங்களில் ஃபீல் பண்ணுங்க. தீமை செய்தவர்கள், நம்ம எத்தனை நன்மை செய்தாலும், குடும்பத்தின் நபர்களாக இருக்கட்டும், ஆமென், சபை மக்களாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், நன்மை செய்து நமக்கு ஃபீட்பேக்கு நெகட்டிவாக தான் வரும். ஆனால் அப்போ நேரத்தில் ரொம்ப ஒரு சோர்வு, ஒரு கஷ்டம், ஒரு பாரம், அல்லாட்டி என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு தோணும். அப்படியெல்லாம் சூழ்நிலை வரும் பொழுது கஷ்டம்தான். உங்களுக்கு நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில் இந்த புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இப்படி மாற வேண்டும் என்று.
உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எப்பொழுதுமே உங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்களா, சண்டை போடுறாங்களா, அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அவங்கள மன்னிங்க, அவங்கள நேசிங்க. எப்படி அவங்க காரணம் இல்லாமல் தான் வரும். நம்ம மேலே தப்பே இல்லாமலே அவங்க கோவிச்சிருப்பாங்க. மன்னிங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இது கடினமான காரியம். ஆனாலும் நம்ம ஆண்டோட சமூகத்தில் நமக்கு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நாம் ஆண்டவரால் உயர்த்தப்பட வேண்டும் என்பது நமக்கு ஒரு தேவ விருப்பம். அல்ல, நம்ம சரீரத்துள்ள பலவீனங்கள் மாற வேண்டும். நாம் இன்னும் இந்த சமுதாயத்தின் நடுவில் கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகையினாலே இவைகளையும் நாம் செய்யும் பொழுது ஹல்லேலூயா, இயேசு அப்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் செய்கிறது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்ல பேதுரு ஆமென் அந்த போர் சேவகனுடைய காதை அவன் வாளால் ஓங்கி வெட்டும் பொழுது ஆமென் கோபத்திலே இயேசுவை அறையும் பொழுது, இயேசுவை ஆமென் அவமானப்படுத்தும் பொழுது ஆமென் பேதுரு கூட இருந்தவனுக்கு அவ்வளவு கோபம். ஆனாலும் இயேசு அந்த போர் சேவகனுக்காக அவன் பேதுருவை கடிந்து கொண்டார். உன் வாளை உரையிலே போடு என்று ஆண்டவர் சொன்னார். மன்னித்தார். அதுதான் ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய குணம். அதே போல யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை காட்டி கொடுத்தான். முத்தத்தினாலா என்னை, என் சிநேகிதனே, முத்தத்தினாலா நீ என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று அவனை பார்த்து கூட கர்த்தர் கேட்டார். அவன் மனம் திரும்பி இருந்தான் என்பான், அவன் செத்திருக்க மாட்டான், நரகத்திற்கு போயிருக்க மாட்டான். கர்த்தருக்கு தெரியும் அருமையானுள்ள நாமும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆண்டவரால் உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக நாம் அவரை சேவிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்திலிருந்து நாம் பரலோகத்திற்கு கடந்து செல்ல வேண்டுமானால் நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிக்க வேண்டும். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் செய்த தீமை மட்டும்தான் நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரும். அவைகளை நாம் மாற்றி அமைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபையாக உதவி செய்வாரா. நான் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையிலே நான் இந்த காலவேளை நிற்கிறேன். எனக்காக செபிங்கள் என்று சொல்லுவீர்கள். ஆனால் வீடுகளில் இருக்கிறவர்கள், ஆன்லைனில் எங்களோடு கூட சேர்ந்து செபிக்கிறவர்களும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமாம், இங்கே கண்கள் மூடி இருக்கிற வேளையில் நீங்களும் அப்படியாக வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு அந்த பலனை தாரும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மன்னிக்கக்கூடிய கிருபை தருவார், அன்பு செலுத்தக்கூடிய கிருபை தருவார். இது ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் இந்த பாதையிலும் கர்த்தர் நமக்கு கடந்து செல்ல உதவி செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை முறை நாம் நன்மை செய்தோம், ஆமென், நமக்கு ஃபீட்பேக்காக தீமை தான் வந்தது, பரவாயில்ல. ஆனாலும் அதிலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவரால் மெச்சிக்கொள்ள, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட நாம் விரும்புகிறோம் அல்லவா. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிற காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாகவே உன் சகோதரனிடத்தில் உன் பேரில் குறைவு உண்டானால், நீங்க குறைவுபடவில்லை, நீங்க தவறு செய்யவில்லை, நீங்க குற்றமாய் நடக்கவில்லை, நீங்க பாவம் செய்யவில்லை, ஆனால் உங்கள் சகோதரன் சக விசுவாசிகள் அல்லாவிட்ட குடும்பத்தின் நபர்கள் நம்ம மேல அவர்கள் காரணம் இல்லாமல் பகையாய் காணப்படுவார்களானால், முதலாவது அவர்களிடத்தில் போய் ஒப்புரவாகு, பிற்பாடு வந்து காணிக்கை செலுத்து என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது பரலோகத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து மெச்சிக்கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி செபிக்கிறார்கள். அவளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இதுதான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம். வியாதி சுகமாகிறது ஒரு பெரிய அற்புதம் அல்ல. அவன் பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள் நடப்பது ஒரு மிகப்பெரிய காரியம் அல்ல. நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்மிடத்தில் அழுத்துகிற பாரங்கள், நம்மிடத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்கிற காரியங்களிலே நாம் சரியாகும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதம்.
இந்த அற்புதத்தை எங்களுக்குள்ளாக கர்த்தர் நிகழ்த்தி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைக்கிற யாராயிருந்தாலும் அவர்களை நாங்கள் சபை நடுவில் இருந்து நினைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் அவளுக்கு நல்ல தீர்க்காயுசின் சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த நாட்கள் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல நாட்களாக கர்த்தர் மாற்றி கொடுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாரத்தின் 2வது நாள் ஆண்டவரே, வேலையின் முதல் நாளில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமானதாய் காணப்படட்டும். இன்றைக்கு எங்களுக்கு நடக்கிற ஊழியர் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. பகல் நடக்கிற மற்ற எல்லா அலுவல் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் உங்கள் பிரசன்னம் கூட இருப்பதாக தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.